Hello children. இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 6க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. Section 2.7 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Okay. Now let's get into the topic. 2.6 முடிஞ்சதுக்கு அப்புறம் after that we have one more small topic, comparing angles without superimposition. So superimposition அப்படின்னா என்னன்னா, ரெண்டு ஆங்கிள் நம்ம கம்பேர் பண்றப்போ ஒரு ஆங்கிள் மேல அனதர் ஆங்கிள் அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம பாக்குறதா சூப்பர் இம்போசிஷன். ஓகே, பட் இப்ப அது இல்லாம சூப்பர் இம்போசிஷன் இல்லாம வேற எந்த விதத்துல நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்றது இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, டூ கிரேன்ஸ் ஆர் ஆர்கியூயிங் அபவுட் ஹூ கேன் ஓபன் தேர் மவுத் வைடர். இந்த ரெண்டு கிரேன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கிரேன் இதுல வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்களா, யார் வந்து பெருசா வந்து மவுத் வந்து ஓபன் பண்ண முடியும், வைடரா ஓபன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஹூ இஸ் மேக்கிங் எ பிக்கர் ஆங்கிள். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா, யாரால நல்லா வாய் ஓபன் பண்ண முடியும், அதுக்கு மீனிங் என்னன்னா யார் வந்து அதிகமா ஆங்கிள் வந்து மேக் பண்றாங்க, பிக்கர் ஆங்கிள் ஃபார்ம் பண்றாங்கன்றது தான் அதோட கான்டெக்ஸ்ட். லெட் us first draw their angles. How do we know which one is bigger? As seen before, one could trace these angles, superimpose them and then check. But can we do it without superimposition? ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ட்ரா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒன் குட் ட்ரேஸ் திஸ் ஆங்கிள்ஸ், ட்ரேஸ் பண்ணி ஓகே அந்த ஆங்கிள்ஸை ட்ரேஸ் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். வி கேன் செக் எந்த ஆங்கிள் வந்து பெருசுன்ட்டு. பட் கேன் வி டூ இட் வித்தவுட் சூப்பர் இம்போசிஷன், அது இல்லாம நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அது என்ன மெத்தடுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் we have a transparent circle, நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் வி ஹாவ் அ டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் விச் கேன் பி மூவ்ட் அண்ட் பிளேஸ்ட் ஆன் ஃபிகர். நம்ம என்ன பண்ணோம், நம்ம டிரா பண்ணிருக்கிற அந்த ஆங்கிள் அந்த சர்க்கிள் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, can we use this for comparison? Yes. Can we use? Yes, we can use. Let us place a circular paper on the angle made by the first crane. First on the circle sheet இருக்கு இல்லையா, transparent circle sheet, அந்த ஷீட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டிரா பண்ண அந்த ஆங்கிள் மேல பிளேஸ் பண்றாங்க. அப்போ ஆங்கிள் மேல பிளேஸ் பண்றப்போ சர்க்கிளுக்கு சென்டர் இருக்கும் இல்லையா, ஸோ மேக் ஷூர் அந்த வேர்டெக்ஸும் சர்க்கிளோட சென்டரும் வந்து ஓவர்லேப் ஆகுற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆன அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ம்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணோம், அந்த அந்த சர்க்கிளோட எட்ஜஸ்ல அந்த ஆர்ம் எங்க எண்ட் ஆகுதோ அங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. Okay, the circle is placed in a such a way that its center is on the vertex of the angle. புரிஞ்சுதா? So என்ன சொல்லிருக்காங்க, center of the circle vertex of அந்த angle ரெண்டுமே ஓவர்லாப் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். Let us mark the points A and B on the edge of the circle at the points where the arms of the angle pass through the circle. So என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஆர்ம்ஸ் வந்து பாஸ் ஆகுது இல்லையா, அதுல இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, இந்த ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா டிரா பண்ணிருக்காங்க. பட்ஸ் ஃபைன். ஸோ இந்த ஆர்ம்ஸோட மெஷர்மெண்ட் வந்து ஷார்ட்டா இருந்தாலும் லார்ஜா இருந்தாலும் ஆங்கிள் நம்மளுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வரப்போறது கிடையாது. ஸோ அந்த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள்ல அந்த ஆர்ம்ஸ் வந்து எங்க நம்மளுக்கு மீட் ஆகி போதோ அங்க வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸை பிளேஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க டாட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ பேசிக்கா இந்த டாட்ஸ், இந்த டாட்ன்றது என்ன, அந்த வேர்டெக்ஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிளும் அண்ட் இந்த ஆங்கிளோட வேர்டெக்ஸ் தான் இந்த டாட் ஓ, பாயிண்ட் ஓ. அண்ட் இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி பிளேஸ் பண்ணிட்டோமா, இப்போ என்ன பண்ணோம்னா கேன் வி யூஸ் திஸ் to find out if the angle is greater than or equal or smaller than the angle made by the second crane? எஸ், வி கேன் யூஸ் இங்க நம்ம மார்க் பண்ணிருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நம்ம இப்ப யூஸ் பண்ணி செகண்ட் ஒன் வந்து லார்ஜரா இருக்கா ஸ்மாலரா இருக்கா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, கேன் வி யூஸ் திஸ் டு ஃபைண்ட்? எஸ், வி கேன் யூஸ் இட்.
டு ஃபைண்ட் அது வந்து செகண்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டரா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, இல்லைன்னா அதை விட ஸ்மாலரா இருக்கான்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படின்னா, லெட் அஸ் பிளேஸ் இட் ஆன் த ஆங்கிள் மேட் பை த செகண்ட் கிரேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் கிரேனோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, the angle made by the second crane இருக்கு இல்லையா, இதுதான் செகண்ட் கிரேனோட ஆங்கிள். இந்த ஆங்கிள் மேல இந்த ஷீட், இங்க இருக்கிற ஷீட் வந்து கொண்டு வந்து இங்க பிளேஸ் பண்ணணும். அண்ட் பிளேஸ் பண்றப்போ மேக் ஷோர் the vertex coincide ஆகணும். ஓகே, அந்த கிரேனோட இந்த ஆங்கிளோட வெர்டெக்ஸும் நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம்ல சென்டர் ஓ, அது ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும், ஓவர்லாப் ஆகணும் with the center of a circle and one of the arms passes through the OA. and also சென்டர் மட்டும் ஓவர்லாப் ஆகக்கூடாது, ஒன் மோர் ஒரு ஆர்மும் நம்ம அதுக்கு சேர்த்த மாதிரி கோயின்சைட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம இந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ட்ரேசிங், அந்த சூப்பர் இம்போசிஷன், டைரக்டா ஒரு ஆங்கிள் மேல இன்னொரு ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்றோம் இல்லையா. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, இங்க நம்ம ஒரு மீடியமா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட சூப்பர் இம்போசிஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆங்கிள் மேல இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஆர்ம்ஸோட எட்ஜஸ் எல்லாமே அந்த சர்க்கிள், அந்த டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் ஷீட்ல மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்டு செகண்ட் ஆங்கிள் மேல நம்ம அதை பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்றப்போ நம்ம இப்போ இந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம்ஸோட எட்ஜஸ் எல்லாமே அந்த சேம் சர்க்கிள்ல வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் ஷீட்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்றப்போ இங்க பாருங்க இப்படி வருதா. ஸோ ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து கோயின்சைட் ஆகுது, அந்த சென்டரும் கோயின்சைட் ஆகுது. அந்த செகண்ட் ஆர்ம் பாக்குறப்போ நம்மளுக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணது என்னது, ஏஓபியா, ஏஓபின்னு மார்க் பண்ணிருக்கோமா, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணது. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏஓபின்னு மார்க் பண்ணது, அண்ட் இங்க வந்து XOY இருக்கா, XOY இருக்கு. ஸோ இந்த டாட்டும் ஏவும் எக்ஸும் ஒரே லைன்ல தான் இருக்கு. ஓகே, ஒரே ஆர்ம்ல தான் இருக்கு, ஒரே அந்த மாதிரி தான் நம்ம பிளேஸும் பண்ணோம். சென்டர் ஓவும் ப்ராப்ளம் இல்லை. பட் பியும் பையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இந்த பி பாயிண்ட Y பாயிண்ட கம்பேர் பண்றப்போ எது உங்களுக்கு வைடரா இருக்கு, எது தூரமா இருக்கு, எது அவேவா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பி தான். அப்போ ஆங்கிள் ஏஓபி தான் லார்ஜர் ஆங்கிள். ஓகே, ஏஓபி தான் லார்ஜர் ஆங்கிள் கம்பேரிங் XOY. அப்போ ஃபர்ஸ்ட் கிரேனோட மவுத் தான் ரொம்ப வைடரா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் அந்த சூப்பர் இம்போசிஷன் பண்ணாம ட்ரேசிங் த ஷீட் பேஸ் பண்ணி கூட நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, next, which crane was making the bigger angle? If you can make a circular piece of transparent paper, try this method to compare the angles in figure 2.10 with each other ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு இவங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்களா, நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கூட நம்மளே கூட பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரேனோட மவுத் தான் ரொம்ப வைடரா இருக்குன்றதுதான் இதோட ரிசல்ட். நெக்ஸ்ட், மேக்கிங் ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ், இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். ஓகே, இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னா 2 பேப்பர் ஸ்ட்ராஸ். ஓகே, 2 பேப்பர் ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கிளிப். இந்த பேப்பர் கிளிப் இந்த மாதிரி பெண்டா இருக்கும்ல, அதை நல்லா ஸ்ட்ரைட்டா நீட் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டா மேக் பண்ணுங்க. மேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா பாருங்க, லெட் அஸ் மேக் ரொட்டேட்டிங் ஆர்ம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ரொட்டேட்டிங் ஆர்ம் தான் மேக் பண்ண போறோம். யூசிங் 2 பேப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் பேப்பர் கிளிப் பை ஃபாலோயிங் தீஸ் ஸ்டெப்ஸ். இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணோம்னா, டேக் 2 பேப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் பேப்பர் கிளிப் ஆஸ் ஐ டோல்ட். நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்சர்ட் த ஸ்டார்ஸ் இன்டு த ஆர்ம்ஸ் ஆஃப் த பேப்பர் கிளிப். என்ன பண்ணும், இப்போ நம்ம கிட்ட 2 ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் கிளிப் இங்க ஒரு பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சைட்ல ஒரு பேப்பர் ஸ்ட்ராவும், the other endல இன்னொரு பேப்பர் ஸ்ட்ராவும் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்க.
ஓகே, இன்சர்ட் பண்றப்போ இது வந்து ஒரு சின்ன இந்த பேப்பர் கிளிப் ஒரு கம்பி மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ பேசிக்கா ஒரு ஆங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ரொட்டேட்டிங் ஆங்கிள். நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணலாம், மறுபடியும் நல்லா இழுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஓகே, யுவர் ரொட்டேட்டிங் ஆர்ம் இஸ் ரெடி. ஸோ பேசிக்கா 2 ஸ்ட்ராவும் பேப்பர் கிளிப் எடுத்துக்கணும். அண்ட் அந்த பேப்பர் கிளிப்போட 2 ஆர்ம்ஸ்லயுமே இந்த ஸ்ட்ராஸ் வந்து இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரொட்டேட்டிங் ஆர்ம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேக் செவரல் ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வித் டிஃபரெண்ட் ஆங்கிள் பிட்வீன் த ஆர்ம்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆர்ம்ஸ் வந்து ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வந்து பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் எல்லாமே ஒரே ஆங்கிள் இருக்கக்கூடாது. இது கம்பி தானே, கம்பி நல்லா ப்ரெஸ் பண்ணா ஸ்மால் ஆங்கிள் கிடைக்கும். நல்லா அப்படியே நீவி விட்டீங்கன்னா, நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆங்கிளா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல நிறைய ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. Now, arrange the angles you have made from smaller to largest by comparing the using superimposition. இப்போ superimposition மெத்தட் நம்மளுக்கு தெரியும்ல. ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம் மேல another ரொட்டேட்டிங் ஆர்ம் பிளேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிக்கோங்க. எது வந்து ஸ்மாலரா இருக்கு, எது லார்ஜரா இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு வரிசையில அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மாலர் ஆங்கிள்ல இருந்து லார்ஜர் ஆங்கிள் வரைக்கும் வரிசையில அரேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பாசிங் த்ரூ அ ஸ்லிட். இப்போ என்ன பண்ணணும்னா, கலெக்ட் a number of rotating arms with different angles. Do not rotate any of the rotating arms during this activity. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்மால் டு லார்ஜ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் பெண்ட் பண்றது, பிரஸ் பண்றது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இங்க 4 பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, காம்பஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இங்க டிவைடர் மாதிரி, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பேசிக்கா நம்மளோட ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். டேக் எ கார்ட்போர்ட். இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கணும். இங்க இமேஜ்ல காட்டுறாங்க இல்லையா. டேக் எ கார்ட்போர்ட் அண்ட் மேக் an angle shaped slit as shown below by tracing and cutting out the shape one of the rotating arm. இப்போ ரேண்டமா நீங்க என்ன பண்ணணும், ஒன் ஆஃப் த ரொட்டேட்டிங் ஆர்ம் எடுத்துக்கிட்டு அது வந்து இந்த கார்ட்போர்ட் மேல பிளேஸ் பண்ணிட்டு அது ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா, என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். நம்ம கிட்ட நிறைய ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் இருக்கு. ரேண்டமா ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம், ஒரே ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து சூஸ் பண்ணிட்டு அதோட ட்ரேஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கார்ட்போர்ட்ல வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, now shuffle and mix up all the rotating arms. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க, இப்போ எல்லா ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸும் ஷஃபிள் பண்ணிட சொல்றாங்க. ஷஃபிள் அண்ட் மிக்ஸ் அப் அப்படின்றாங்க. எதனாலன்னா, நம்ம இங்க ட்ரேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த ரொட்டேட்டிங் ஆர்ம் நம்மளுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். கேன் யூ ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ரொட்டேட்டிங் ஆர்ம் வில் பாஸ் த்ரூ த ஸ்லிட். இப்போ நம்ம இங்க இங்க நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல ஒரு ஸ்லிட். இந்த ஸ்லிட்ல வந்து எந்த ரொட்டேட்டிங் ஆர்ம் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்ன்றாங்க. ஆப்வியஸா எது பாஸ் ஆகும், நம்ம எந்த ரொட்டேட்டிங் ஆர்மோட ட்ரேஸ் வச்சு இந்த ஸ்லிட் நம்ம ஃபார்ம் பண்ணோமோ அதுதான் அது வழியா பாஸ் ஆகும். அது இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாமே ஷஃபிள் பண்ணதுனால நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், 1 by 1 நம்ம எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்றப்போ போகாது. now shuffle கரெக்டா இல்லைன்னா அது பாஸ் ஆகாது. ஓகேவா, now shuffle and mix up all the rotating arms. Can you identify which of the rotating arm will pass through the slit? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம எந்த ரொட்டேட்டிங் ஆர்ம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்லிட் ஃபார்ம் பண்ணோமோ அதுதான் ஆப்வியஸ்லி பாஸ் ஆகும். The correct one can be found by placing each of the rotating arms over the slit. 1 by 1 பிளேஸ் பண்ண சொல்றாங்க. Let us do this for some of the rotating arms. Now இப்ப பாருங்க, the slit angle is greater than the arm angle. The arms will not go through the slit. ஆமா தானே, இப்போ நம்ம டிரா பண்ணிருக்கிறது நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல கார்ட்போர்ட்ல, அதுதான் ஸ்லிட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இன்சைட்ல இந்த மாதிரி வருது, ஒரு ஆர்ம் மட்டும் பாஸ் ஆகுது, அதர் ஒன் வந்து பாஸ் ஆகலன்றப்போ இது என்ன மீனிங்னா, நம்ம ட்ரேஸ் பண்ணிருக்கிற ஆங்கிள் விட இந்த ரொட்டேட்டிங் ஆர்மோட ஆங்கிள் வந்து ஸ்மாலரா இருக்கு. இது ஸ்மாலர், நம்ம ட்ரேஸ் பண்ணிருக்கிறது தான் கிரேட்டர், நம்ம ஸ்லிட் தான் கிரேட்டர் ஆங்கிள் இருக்கு. அண்ட் அதர் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் விட்டு கொஞ்சம் வெளியில இருக்குல்ல. ஓகே, அப்போ நம்ம டிரா பண்ணிருக்கிற அந்த ஃபார்ம் பண்ணிருக்க ஸ்லிட் தான் ஸ்மாலர். நம்ம எடுத்திருக்க ரொட்டேட்டிங் ஆர்ம் வந்து
கொஞ்சம் பெருசா இருக்கு, அதிகமா ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. த ஸ்லிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஆர்ம்ஸ். இப்போ ரெண்டு ஆர்ம்ஸுமே என்ட்ர பாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த பர்டிகுலர் ரொட்டேட்டிங் ஆர்ம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசிக்கா இந்த ஸ்லிட்டே டிரா பண்ணிருக்கோம், ஐ மீன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட் அவுட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த பர்டிகுலர் ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் பேஸ் பண்ணிது, அதனால தான் அது ஈஸியா பாஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஸ்லிட்டோட ஆங்கிளும் இந்த ஆர்ம்ஸோட இந்த ஆர்ம் இந்த இங்க இங்க ஆர்மால பாஸ் ஆயிருக்கிற ஆங்கிளும் ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிளும் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நிறைய மேக் பண்ணிருக்கோம்ல, நிறைய ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப எதெல்லாம் இது பாஸ் ஆகி போதோ இந்த ஸ்லிட் வழியா எல்லாமே ஈக்குவல் ஆங்கிள்ஸா இருக்கும். ஓகே, only the pair of rotating arms where the angle is equal to that of the slit passes through the slit. கரெக்ட் தானே? அதான் நான் சொல்லியிருந்தேன். Note that the possibility of passing through the slit depends only on the angle between the rotating arms and not on their lengths, as long as they are shorter than the length of the slit. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராஸ் எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? இன்கேஸ் நம்மளோட ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா இந்த ஸ்லிட் வழியா இந்த பாஸ் ஆகாது. பட் நம்ம வந்து எல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் என்னென்ன தேவை இருக்கு, நீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஸ்ட்ராஸ் வந்து எல்லாமே சேம் சைஸா இருக்கிற மாதிரி தானே எடுக்கிறோம். பட் அதர் தென் ஸ்ட்ரா வேற ஏதாச்சும் இந்த மாதிரி ஷேப்ல இருக்குது பாஸ் ஆகணும் அப்படின்னா ஆங்கிள் சேமா இருக்கு. பட் அதோட ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கனாலும் அது பாஸ் ஆகாது. நம்ம இந்த ஆக்டிவிட்டி இஸ் ஒன்லி ஃபார் அந்த நம்ம பேப்பர் ஸ்ட்ராஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆர்ம்ஸோட லென்த் வந்து பெருசானா ஆங்கிளும் பெருசாகுது, பிக்கர் ஆகுது அப்படின்ற மீனிங் கிடையாது. இங்க நம்மளுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த பிக்சர்ல பாருங்க. ரெடியூஸ் திஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணா பேசிக்கா என்ன பண்ணணும், இந்த ஆர்ம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஆர்ம்ஸை ப்ரெஸ் பண்ணணும். இது இப்படி வி ஷேப்ல இருக்கா, அப்போ கொஞ்சம் இப்படி பிரஸ் பண்ணி அந்த வி ஷேப்பை கொஞ்சம் ஸ்மால் ஆக்கணும். ஓகே, ஸ்மால் இப்படி ஜஸ்ட் பிரஸ் பண்ணா போதும். ஓகே, பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஆர்ம்ஸ் வந்து கட் பண்றாங்க. ஆர்ம்ஸ் கட் பண்றது மூலமா உங்களுக்கு ஆங்கிள் எதனா ரெடியூஸ் ஆகுமா? நோ. ஸோ வாட் இஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ்? லென்த் ஆஃப் த ஆர்ம்ஸ் வில் நாட் டிசைட் த ஆங்கிள். ஓகே, it will not decide the angle. For example, இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் டிரா பண்றேன். இப்போ இதோட ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கா, இப்போ நான் ஒன்னு குட்டியா டிரா பண்ணிருக்கேன். லென்த் ஆஃப் த ரேஸ் தான் டிஃபர் ஆகும். பட் ஆங்கிள் இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கோ அது வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதுவும் 90 டிகிரில தான் இருக்கும், இதுவும் 90 டிகிரில தான் இருக்கும். இப்போ இதை நான் எரேஸ் பண்றதுனால என்னோட ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகாது. இல்ல இன்னும் நான் இது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால என்னோட ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கா ஆர்ம்ஸோட லென்த்தை பேஸ் பண்ணி நம்மளோட ஆங்கிள் கிடையாது, அது எவ்வளவு ரொட்டேட் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஆங்கிளோட சைஸே இருக்கு. அதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆனா ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும், லென்த் டிக்ரீஸ் ஆனா ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும். இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரொட்டேட்டிங். அந்த சைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிளோட சைஸே இருக்கு. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம 2.8 போலாமா? இப்பதான் ஆக்சுவலி we are getting into the topic. ஜஸ்ட் ஒரு 2 ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்மளோட டாபிக் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். இந்த ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் அ ஹெல்ப் ஆஃப் சர்க்கிள். எனக்கு டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் வேணும், அதனால தான் ஷேப்ஸ்ல இருக்க சர்க்கிள் வந்து நான் சூஸ் பண்ணல. ஓகே, ஐ ஹவ் டேக்கன் a circle. ஓகே, இங்க ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேனா, இப்போ எனக்கு சர்க்கிளோட சென்டர் இட்ஸ் விசிபிள் டு மீ. ஓகே, இது நான் வெர்டெக்ஸா ஐ ஜஸ்ட் கீப் இட். ஓகே, இதான் சென்டர். இப்போ பாருங்க, எப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், ஆங்கிள் வந்து 2 லைன் செக்மெண்ட்ஸோ 2 லைன்ஸோ 2 ரேஸோ மீட் ஆனா நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இங்க ஒரு ரேடியஸ் மட்டும் டிரா பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ ஒரு ரேடியஸ்ல நம்மளுக்கு எந்த ஆங்கிளுமே ஃபார்ம் ஆகாது. ஐ மீன் சர்க்கிள ஜஸ்ட் ஃபார் ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்றது தான் சர்க்கிள் எடுத்திருக்கேன். பட் 2 லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் இங்க ஆங்கிள எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. இப்போ இந்த லைன் செக்மெண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா? இது ஒன் கம்ப்ளீட் நான் இப்போ காம்பஸ் எப்படி பிளேஸ் பண்ணேன்? இங்க பிளேஸ் பண்ணிட்டு இப்படி ட்ரேஸ் பண்றப்ப தானே எனக்கு இந்த ரெட் லைன் வந்து கிடைச்சது. அப்போ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு நம்ம எவ்வளோ ஆங்கிள் யூஸ் பண்றோம்? ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் இஸ் கிவன் ஹவு மச் அந்த டிகிரி அந்த ஆங்கிள் எவ்வளோனா 360 டிகிரி. ஓகே, ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் gives 360 டிகிரி. ஓகேவா? அப்ப half of the circle இருக்கு இல்லையா? half of the circleனா இதுதானே half of the circle. இதுக்கு பேர் நம்ம செமி சர்க்கிள்னு சொல்லி ஸ்டடி பண்ணிருக்கோம் ஷேப்ஸ்ல. half of the circle is a semi circle. அப்போ இங்க ரெண்டு லைன்ஸுமே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்போ இந்த எல்லோ லைனும் இந்த ரெண்டு லைன்ஸ் எப்படி மீட் ஆயிருக்கு? ஸ்ட்ரைட்டா மீட் ஆயிருக்கு. இதுதான் ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மீட் ஆனா அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன? இப்போ கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 360 டிகிரி, அதில் ஹாஃப் பண்றப்போ இது வந்து 180 டிகிரி. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன? 180 டிகிரி. ஓகே, இப்போ இந்த 180லயும் பாதி 180ல பாதி எவ்வளோ? 90யா? அப்போ இந்த செமி சர்க்கிள ஹாஃப் பண்றப்போ நம்ம எப்படி டிரா பண்ணும்? இப்படி தானே டிரா பண்ணும். இது வந்து 90 டிகிரி. இந்த 90 டிகிரி வந்து நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ நேம் என்ன? ரைட் ஆங்கிள். இந்த ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். அண்ட் யூ கேன் சி ஒரு எல் ஷேப் மாதிரி இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? அப்போ இந்த லைன், இந்த எல்லோ லைனும் இந்த ப்ளூ லைனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லலாம். when two lines are perpendicular to each other ஆனாலே அது 90 டிகிரின்னு அர்த்தம். அது ரைட் ஆங்கிள்னு சொல்லி கூட நம்ம கன்வே பண்ணலாம். ஓகே, ரைட் ஆங்கிள், when the right angle is what? when two lines are perpendicular to each other. And what is the degree measure of the right angle? 90 degree. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 3 things நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னா, ஒன் இஸ் கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஃபுல் ரொட்டேஷன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லைன் இருக்கு. the another line வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேட் ஆயிட்டு again came back to the original position. பார்க்கிறதுக்கு சிங்கிள் லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளும் போட்டிருப்பாங்க. இதுக்கு மீனிங் என்ன? ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட்டா இருக்குன்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஆங்கிள்னா அது என்ன? 360 டிகிரி. ஓகே, அதான் கம்ப்ளீட் ஆங்கிள். இப்போ கம்ப்ளீட் ஆங்கிள்ல ஹாஃப், அப்போ செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகுமா? அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது என்ன? 180 டிகிரி. ஸோ அது எப்படி இருக்கும்னா, இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஒயிட் லைனும் ஒரு ரெட் லைன் தானே. இப்போ ஒயிட் லைன் இங்கே இருக்குன்னா என்னோட ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஹாஃப் ரொட்டேட்டாக இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இங்கே ஃபார்மாக இருக்கிற ஆங்கிள் தான், இங்கே ஃபார்மாக இருக்கு இல்லையா, அதுதான் 180 டிகிரி. ஸோ அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்ன்றது என்ன? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல இன்னும் ஹாஃப், அப்போ குவார்ட்டர். ஸோ ஃபுல் சர்க்கிள்ன்றது கம்ப்ளீட் ஆங்கிள்ல, ஹாஃப் சர்க்கிள்ன்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல, அப்போ குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர் ரொட்டேஷன்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரைட் ஆங்கிள் கிடைக்கும். ரைட் ஆங்கிள் இஸ் வாட்? குவார்ட்டர் ரொட்டேஷன் தான் ரைட் ஆங்கிள். அது வந்து கரெக்டா 90 டிகிரி. ஸோ இங்க ஒரு ஒயிட் லைன் எடுத்திருக்கோமா? இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு, எல் ஷேப்ல வந்திருக்கு அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் என்ன? 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. 90 டிகிரி எப்பவுமே இந்த மாதிரி எல் ஷேப்ல இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி எல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கூட எல் இப்படி கூட இருக்கலாம், மிரர் இமேஜ் மாதிரி கூட இருக்கலாம். இல்லைன்னா இப்போ இன்கேஸ் எனக்கு ஸ்லாண்டிங் லைன் இப்படி இருக்குன்னா எனக்கு எல் ஷேப் இப்படி தானே ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வி ஷேப் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இது எல். ஸோ எப்படி வேணா ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்லாண்டிங் லைன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இப்போ பர்பெண்டிகுலர் லைன் எப்படி டிரா பண்றது?
இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து டிரா பண்ணாலே போதும். இட் லுக்ஸ் லைக் எல், ஆனா இட் லுக்ஸ் லைக் ரிவர்ஸ் வி மாதிரி இருக்கு. பட் ஆனா இது வந்து எல் ஷேப் தான். ஸோ எல் ஷேப்னா நம்ம ஆல்பபெட்ல இருக்கிற ப்ராப்பர் எல் இந்த மாதிரி எல் தான் வரணும்னு அவசியம் இல்லை. மிரர் இமேஜ்ல வரலாம், இல்ல ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்கிறப்போ எல் வந்து இந்த ஆர்டர்ல எல்லாம் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே என்னது 90 டிகிரி. ஓகே, இது எல்லாமே குவார்டர் ரொட்டேஷன். ஓகே, ரைட் ஆங்கிள். ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் தோஸ்? ஒன் இஸ் கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா ஃபுல் ரொட்டேஷன். அப்போ ரொட்டேட்டே ஆகாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஜீரோ ஆங்கிள். இப்போ ஜீரோ ஆங்கிள்லயும் இங்க ரைட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஒரு ஒயிட் லைன் இருக்கு, ஒரு ரெட் லைன் இருக்கு. ஓகே, ரெண்டு ஆர்ம்ஸ். ஓகே, இப்போ ரொட்டேட்டா ஆகல, ரெண்டுத்துக்கு வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. இட் லுக்ஸ் லைக் எ கம்ப்ளீட் ஆங்கிள். ஆனா அது ரொட்டேஷன் எடுத்திருக்கானா எடுக்கல. அப்போ இந்த சிம்பிள் போட்டாதான் கம்ப்ளீட் ஆங்கிள்னு அர்த்தம். இங்க இந்த மாதிரி ஆரோ மார்க் இல்ல இல்லையா? அப்போ இது வந்து ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஆங்கிளே ஃபார்ம் ஆகல, ஜீரோ ஆங்கிள். அப்போ ஜீரோ ஆங்கிள்னா 0 டிகிரி தான் அதோட மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் நம்ம இப்போதைக்கு 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன? ஜீரோ ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அண்ட் ரைட் ஆங்கிள். ஜீரோ ஆங்கிள்னா ரெண்டு லைனோ லைன் செக்மெண்ட்டோ ரேஸோ வந்து ஜஸ்ட் ஓவர்லேப் ஆயிருக்கு, எந்த விதமான ஆங்கிள்ஸும் ஃபார்ம் ஆகல. கம்ப்ளீட் ஆங்கிள்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றப்போ ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷன் தான் இருக்கும். அது வந்து 180 டிகிரி செமி சர்க்கிள். ஓகே, தென் ரைட் ஆங்கிள்ன்றப்போ குவார்டர் ரொட்டேஷன் தான். தட் இஸ் 1/4 சர்க்கிள்ல 1/4 ரொட்டேட் ஆயிருந்தா, குவார்டர் ரொட்டேஷன் இருந்தா அது வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 3 more ஆங்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா அக்யூட் ஆங்கிள், obtuse angle, reflex angle. ஓகே, அக்யூட் ஆங்கிள்னா இங்க நான் 90 டிகிரி சொன்னேன்ல, 90 டிகிரினா இந்த பார்ட் தான் 90 டிகிரி. இப்போ கரெக்டா வந்தா 90 டிகிரி. இப்போ 90 டிகிரி விட கம்மியா இருக்கு, 0 டிகிரி விட அதிகமா இருக்கு. இது வந்து 90யா? 90 விட கம்மியா இருக்கு, லெஸ் தென் 90, அட் த சேம் டைம் கிரேட்டர் தென் 0வா இருக்கு. லைக் 30 டிகிரி, 31 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, 89 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாமே, இந்த டிகிரி எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள்ல வரும். ஓகே, அக்யூட் ஆங்கிள் இஸ் வாட்? ஆங்கிள் விச் இஸ் மோர் தென் 0. ஓகே, ஆங்கிள் வந்து மோர் தென் 0வா இருக்கு, பட் லெஸ் தென் 90யா இருக்கு அப்படின்னா அதுதான் அக்யூட் ஆங்கிள். ஓகே, ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள் வந்து ஆங்கிள் விச் லைஸ் பிட்வீன் 90 to 180. இந்த போர்ஷன்ல 90 to 180னா 110, 170, then 165, 153. ஸோ மோர் தென் 90 and then less than 180, இந்த போர்ஷன்ல லை ஆகிற ஆங்கிள்ஸ் எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ அது வந்து மோர் தென் 90யா? அப்போ மோர் தென் 90 அண்ட் அந்த ஆங்கிள் வந்து லெஸ் தென் 180யா இருக்கணும். அப்படி இருந்தா அது அப்டியூஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து கம்ப்ளீட்டா மோர் தென் 180 அண்ட் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரியா? ஓகே, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி இல்லையா? அப்போ 180ல இருந்து ஓகே மோர் தென் 180 அண்ட் லெஸ் தென் 360 இந்த போர்ஷன்ல லை ஆகிற எல்லா ஆங்கிள்ஸுமே என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி லெஸ் தென், அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 360 டிகிரியா இருக்கணும். 180 விட அதிகமா இருக்கணும், 360 விட கம்மியா இருக்கணும். ஓகே, ஸோ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். டோட்டலாக நம்ம இங்கே எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்த்துருக்கோம்? டோட்டலாக 7 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, ஒன் மோர் டைம் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒன் மோர் லைன் செக்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ இந்த லைன் செக்மெண்ட் நான் ரொட்டேஷனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ரைட்டா? ஓவர்லேப் ஆயிருக்கு, ஜஸ்ட் ஓவர்லேப் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஜீரோ ஆங்கிள். இதுக்கு பேர் என்ன? ஜீரோ ஆங்கிள். ஆங்கிளே ஃபார்ம் ஆகல, ஜீரோ ஆங்கிள்.
இப்போ நான் லைட்டா கொஞ்சம் இந்த எல்லோ லைன்ல இருந்து இந்த ரெட் லைன் வந்து மூவ் பண்றேன். இப்போ நான் அது விட்டு கொஞ்சம் விலகி வந்தாலே அட்லீஸ்ட் ஒரு 1 டிகிரி ஃபார்மா இருக்கும்ல. 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி, 5, 6, 7, 8, 9 அப் டு 89 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டில் இட் ஸ்ட்ரைட்டா வர வரைக்கும் கொஞ்சம் இப்படி பெண்டா இருந்தாலும் 89 இருந்தா கூட அது எல்லாமே என்னது, இந்த போர்ஷன்ல இருக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள். இது வந்து ஜீரோ ஆங்கிள். இங்கெல்லாம் இருக்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். ஒன்ஸ் இட் கம்ஸ் ஸ்ட்ரெயிட், நோ ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சுன்னா இது வந்து ரைட் ஆங்கிள். ஓகே, இப்ப ரைட் ஆங்கிள் இருந்து கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்றேன், கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்றேன், பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா வரல, இன்னும் ஸ்ட்ரெயிட்டா வரதுக்கு கொஞ்சம் இன்னும் இப்படி பெண்ட். ஓகே, அப் டு 179 கூட எடுத்துக்கோங்க, டில் 179 பாயிண்ட் வரைக்கும், till it reaches exactly 180 வரைக்கும். ரிமைனிங் இங்க இருக்கிறது எல்லாமே என்னது, obtuse angle. இங்க இருக்கிறது எல்லாமே obtuse angle. so zero angle, acute angle, right angle, obtuse angle. straight வந்துருச்சுன்னா straight angle 180 degree. அப்புறம் இங்க சைடுல இருக்கல மோர் தென் 180 எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மோர் தென் 180 till it reach 360, நோ இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிட்டு அகைன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயாச்சு. அப்போ இது வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி. ஓகே, அவ்வளவுதான். டோட்டலா 7 டைப்ஸ். அந்த 7 டைப்ஸ்ல ஹாஃப் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நம்மளுக்கு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே. Okay, special types of angles. Let us go back to Vidya's notebook and observe her opening the cover of the book in different scenarios. நம்ம ஆல்ரெடி ஒரு செக்ஷன்ல பார்த்திருக்கோம், இந்த ஓப்பனிங் ஆஃப் த புக் வந்து பார்த்திருக்கோம். ஓகே, ஃபுல் ரொட்டேஷன். இப்போ நம்ம ஏதாச்சும் நோட் பண்ணோம்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், புக்கு வந்து இப்போ நின்றுட்டு இருக்கோம், ஏதோ சம்திங் நம்ம நோட் பண்ணோம்னா புக் அப்படியே ஃபோல்ட் பண்ணுவோம்ல ரிவர்ஸ்ல. அப்போ ரிவர்ஸ்ல ஃபோல்ட் பண்றப்போ அது full turn ஆயிருக்கும், ரிவர்ஸ்ல ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, let us go back to the Vidya's notebook and observe her opening the cover of the book in different scenarios. She makes a full turn of the cover when she has to write while holding the book in her hand. ஓகே, புக் வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம ரைட் பண்றப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், அது கிரிப்புக்காக நம்ம ஃபுல்லாவே நம்ம ஃபோல்ட் பண்ணிடுவோம். Okay, she makes half turn of the cover when she has to open in her table. இப்போ டேபிள் மேல வச்சு எழுதுறப்போ இங்க காட்டியிருக்காங்க பாருங்க இமேஜ்லயே, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஹாஃபா தான் நம்ம ஓபன் பண்ணியிருப்போம். இன் திஸ் கேஸ் அப்சர்வ் த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் ஃபார்ம். இங்க ஒரு ஆர்ம் இருக்கா, இங்க ஒரு ஆர்ம் இருக்கா, ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா. சி, இங்க ஒரு ஆர்ம் ஃபார்மா இருக்கு, இங்க ஒரு ஆர்ம் ஃபார்மா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இங்க ஐ அம் unable to draw. ஓகே, ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு. அப்போ இது என்னன்னு சொன்னேன், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது டிஃப்ரெண்ட் பேஜ். ஓகே, நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஒயிட் லைன் ரெட் லைன் எடுத்தேன்ல, ஸோ ஒரு பேஜ் இஸ் ஒன் ஆர்ம், த அதர் பேஜ் இஸ் அனதர் ஆர்ம். ஃபுல்லா பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு அதுல. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலே அது என்னது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன, 180 டிகிரி. Let us consider a straight angle AOB. Observe that any ray OC divides it into two angles. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் டிவைட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஒரு ஆங்கிள் வந்து டிவைட் ஆகுது. இப்போ ஏஓபி வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தானே. இப்போ ஓபி ஒரு ரே, ஐ மீன் ஒரு லைன் செக்மெண்ட், ஓஏவும் ஒரு லைன் செக்மெண்ட். அப்போ இது ஃபுல்லா ஆங்கிள் ஏஓபின்னு ஃபுல்லா பாக்குறப்போ, ஐ மீன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட்ஸ் ஃபுல்லா பாக்குறப்போ இது 180 டிகிரி. பட் ஆனா இதுல என்ன இருக்கு, ஓசி வந்து டிவைட் பண்ணது இந்த ஏஓபியை. ஒன் மோர் ரே இஸ் டிவைடிங். அப்போ நம்ம 180ன்றது கொஞ்சம் பார்ஷியலா டிவைட் ஆகுது. ஓகே, ஏஓசி வந்து அதிகமா டிவைட் ஆயிருக்கு, பிஓசிக்கு கொஞ்சம் கம்மியா டிவைட் ஆயிருக்கு. ஓகே, பட் 180 தான் இது. இப்போ சம் ஆஃப் இந்த ஏஓசியும் சிஓபி ஆங்கிள் வந்து 180 டிகிரி தான் கண்டிப்பா வரும். ஆனா அது எந்த மாதிரி ஸ்பிளிட்டா இருக்குன்றதுதான் இங்க. ஓகேவா, சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆங்கிள் இந்த ஃபிகர் ஏ இந்த மாதிரி தனித்தனியா 2 ஃபிகரா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, இஸ் இட் பாசிபிள் டு டிரா ஓசி ரே such that two angles are equal to each other in size? இது ரெண்டுமே இப்போ இவங்க ஓசி வந்து இப்படி பெண்ட் பண்ணி ரைட் பண்ணிருக்காங்கல்ல, இப்போ பெண்ட் பண்றதுனால என்ன ஆகும், இது ஃபுல்லாவே இந்த ஏஓபின்றது 180 டிகிரி டோட்டலா. இப்போ இது
பெண்டா இருக்கிறது க்ளோஸ் டு பி கிட்ட தானே இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இது 60 டிகிரியா இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இது வந்து 120 டிகிரியா எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ இது என்ன இருக்கு 60 120 ஈக்குவலா டிவைட் ஆகல. இப்போ 180ல ஹாஃப் எவ்வளோ 90 தானே. பட் இங்க வந்து ஈக்குவலா டிவைட் ஆகல. ஈக்குவலா டிவைட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எஸ் டிவைட் ஆகும். ஏன் ஆகாது? நம்ம அந்த மாதிரி டிரா பண்ணா நம்மளுக்கு டிவைட் ஆக போகுது. ஓகே. அந்த மாதிரி டிவைட் ஆனா அது அந்த ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்ன? அதுதான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே, இதுக்கு ஆன்சர் ரைட் பண்ணிடுறேன். இது வந்து டிவைட் ஆகுமா எப்போன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவே இது பேப்பரே எடுத்துக்கோங்க. பேப்பர் வந்து கரெக்டா நம்ம இந்த இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கரெக்டா நம்ம ஃபோல்ட் பண்ணா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி வருமா? ரெண்டும் ஓவர்லேப் ஆகுமா? ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு. அப்போ ஓவர்லேப் ஆறப்போ நம்மளுக்கு கரெக்டா 90 டிகிரி ஃபார்ம் ஆயிட போகுது. ஓகே. நம்ம கிராஸா நம்ம ஃபோல்ட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கிடைக்கும். பட் ஈக்குவலா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலா டிவைட் ஆகணும்னா நம்ம அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ எஸ் we can able to get yes when OA ray and OB overlap. சொன்னேன்ல overlap ஆனா overlap each other on unfolding the Vidya's notebook, the crease OC will divide angle AOB in two equal angles. Two equal angles divide ஆகும். ஓகே. ஓவர்லேப் ஆனா அந்த நோட் புக்கை ஃபோல்ட் பண்றப்போ ஒரு எட்ஜும் அதர் எட்ஜும் ஓவர்லேப் ஆனாலே போதும். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகே. கிராஸா ஃபோல்ட் பண்றப்போ தான் 90 டிகிரி உங்களுக்கு வராது. ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகாது. ஓகே. நவ் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். We can try to solve these problems using piece of paper. Okay, இந்த piece of paperல try to solve பண்றாங்க. Recall that when a fold is made, it creates a crease which is straight. Okay, ஒரு crease வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்றாங்க. Take a rectangular piece of paper and on one of its side mark the straight angle AOB. ஒரு சைடுல AOB மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. சென்டரா எடுத்துக்க சொல்றாங்க. ஃபுல் பேப்பர் சென்டரா ஜஸ்ட் எடுத்துக்கணும். இதான் half of the paper. அப்போ நம்ம ஈவன் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாஃப் ஷீட் நம்ம ஷேர் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? கரெக்டா அது ஈக்குவல் இதுவா நம்ம ஈக்குவல் சைஸஸ்ல அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுவோம்ல. இந்த எட்ஜ் வந்து இங்க இருக்கிற எட்ஜ் வந்து அப்படியே ஓவர்லேப் ஆகிற மாதிரி இந்த லாஸ்ட்டுக்கு ஓவர்லேப் ஆகுற மாதிரி தான் நம்ம மடிப்போம்ல பேப்பரை. அதுதான் சொல்றாங்க. பேப்பரை மடிக்கணும். பேப்பரை மடிச்சா என்ன ஆகும்? இந்த சைடு ரெண்டுமே ஒன்னுக்கு கீழே ஒன்னு இருக்கும். அப்போ 90 டிகிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். Take a rectangular piece of paper and on one of its side mark the straight angle AOB. By folding, try to get a line crease passing through O that divides angle AOB into two equal angles. How can it be done? அப்படின்னு கேக்குறாங்க. Fold the paper. இங்க இமேஜஸ் காட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஈக்குவலா நம்ம ஃபோல்ட் பண்ணாலே போதும். Observe the crease the two angles. அப்படி ஃபோல்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த O கிட்ட இந்த மாதிரி ஒரு crease ஃபார்ம் ஆகுமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுமா? அப்போ இங்க நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் என்ன? இது டோட்டலா 90. பட் இந்த ஃபோல்டிங் இங்க இருந்து இந்த ஃபோல்டிங் இந்த பொசிஷனுக்கு வரப்போ இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு க்ரீஸ் இருக்கா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 90 டிகிரி இருக்கும். இந்த சைடு 90 டிகிரி இருக்கும். அப்போ ஓசி வந்து கரெக்டா நம்ம 90 டிவைட் பண்ணலாம்ல. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபோல்ட் பண்ற விதத்துல தான் இருக்கு. Justify why the two angles are equal. Is there a way to superimpose and check? Can this superimposition be done by the folding? Yes, we can do.
Okay, each of these equal angles formed are called right angles. அந்த equal angles form இருக்குல்ல அந்த paper foldingல அது each one என்னன்னு சொல்லுவாங்க right angles ன்னு சொல்லுவாங்க. So straight angles contains two right angles. ஒரு straight lineல எத்தனை angles இருக்கு, எத்தனை right angles இருக்கு, two right angles இருக்கு. See, நான் straight angle draw பண்ணிக்கிறேன். இது straight angle ஆ, இப்போ இந்த straight angle எத்தனை right angles இருக்கும், 90 plus 90 two right angles இருக்கும். இது 1 இது 1. So every straight line will have two right angles. Okay, அப்போ complete angle ஒரு complete angle இருக்கு இல்லையா, இந்த circle draw பண்ணிருக்கேன்ல, ஒரு complete angle எத்தனை straight angles இருக்கும்னா ரெண்டு straight angles இருக்கும். ஒரு complete angle எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு 180 டிகிரியா, ஏன்னா ரெண்டு செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்ல, அண்ட் இந்த சைடு ஒரு 180 டிகிரி. அப்போ two straight angles are there in one complete angle. And one complete angle எத்தனை right angles இருக்கும், 4 right angles இருக்கும். இப்ப பாருங்க இந்த சர்க்கிள் இருக்குன்னா குவார்டர் ரொட்டேஷன் தானே நம்மளுக்கு ரைட் ஆங்கிள். அப்போ இங்க ஒரு 90 இருக்கும், இங்க ஒரு 90, இங்க ஒரு 90, இங்க ஒரு 90 இருக்கும். ஸோ 90 plus 90 180 270 360 கரெக்டா வருதா, 360 இருக்கா, 360 divided by 4 90. அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள்ல டூ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் இருக்கு, 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா, அதுதான் இவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சும்மா ஃபன்காக இது கொடுத்துருக்காங்க. வை ஷுட் நாட் யூ ஆர்கியூ வித் 90 டிகிரி ஆங்கிள் அப்படின்றாங்க, பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ரைட். ஏன்னா 90 டிகிரி ஆங்கிள் வந்து நம்ம அதர்வே எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ரைட் ஆங்கிள்னு ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா, அதுதான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க, தே ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, லெட்ஸ் ட்ரை டு ஆன்சர். இஃப் எ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்ட் பை ஹாஃப் ஆஃப் அ ஃபுல் டர்ன், புரிஞ்சுதா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபுல் டர்ன்ல ஹாஃப் எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஹவு மச் ஆஃப் அ ஃபுல் டர்ன் வில் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள், ஒரு ஃபுல் டர்ன்ல எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குன்றாங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, ஹவு மெனி, 1/4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகே, 1/4 தான் இருக்கும். ஆன்சர் இங்க ரைட் பண்ணிக்கலாம், 1/4 of a full form. Okay, அப்போ quarter. Observe that right angle resembles the shape of an L. ஓகே, ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இன்ட்ரோலே சொல்லிட்டேன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகிறப்பவே நான் இதை சொல்லிட்டேன். லைக் ரைட் ஆங்கிள்ஸ் வந்து எந்த ஷேப்பை ரிசம்பிள் பண்ணும், எல் ஷேப். அதுக்குன்னு எப்பவுமே பர்ஃபெக்ட் எல்லே எதிர்பார்க்க கூடாது. எல் இப்படி இருக்கலாம், ஐ மீன் ரிவர்ஸ்ல இப்படி இருக்கலாம், இப்படி நான் எல் ரைட் பண்ணலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் வேஸ், ஆனால் எல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, an angle is right angle only if it is exactly half of a straight angle. எக்ஸாக்டா half of a straight angle இருந்தா தான் அது ரைட் ஆங்கிளாம். இப்போ 180ல பாதி இருந்தா தான் அது ரைட் ஆங்கிள். Two lines that meet at right angles are perpendicular lines. So right angle மீட் ஆனாலே அந்த ரெண்டு லைன்ஸ், அந்த ரெண்டு ரேஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், they are perpendicular lines அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் we reached figure it out. How many right angles do the window of your classroom contain? Do you see other right angles in your classroom? நான் இங்க ஒரு விண்டோ இமேஜ் எடுத்திருக்கேன். உங்க கிளாஸ் ரூம்ல என்ன விண்டோ இருக்கோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹவு மெனி ரைட் ஆங்கிள்ஸ் டு த விண்டோஸ் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம் கண்டைன்ஸ்? இதுல எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு இந்த விண்டோலன்னு கேக்குறாங்க. டு யூ சி அதர் ரைட் ஆங்கிள்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம்? அதர் தென் இந்த விண்டோல வேற எங்கன்னா ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த விண்டோல எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துடலாமா? ரைட் ஆங்கிள்ன்றது என்ன, எங்கெல்லாம் எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதோ அங்கதானே ரைட் ஆங்கிள். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் கவுண்டிங். இந்த விண்டோ கொஞ்சம் பெருசா இருக்கு, சோ கவுண்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம். எங்கெல்லாம் எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள். தி ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா, 1 2, இங்க ஒன்னு 3, இங்க ஒன்னு 4 5 6 7 8 9 and 10 11 12 .
13 இல்லனா இந்த ஒரு விண்டோக்கு மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிடலாமா? இட் வில் பி பெட்டர். ஏன்னா கவுண்ட் பண்ணா ரொம்ப சின்ன ஃபிகரா இருக்கிறதுனால நம்மளுக்கு கவுண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. டைம் எடுக்கும், வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த மிடில் விண்டோக்கு மட்டும் நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, இங்க பாருங்க எல் ஷேப் ஃபார்மா இருக்கா? 1 2 3 4. ஸோ இங்கேயே நம்மளுக்கு 4 ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. 5 6 7 8 9 10 11 12. அப்போ ஒரு இதுலயும் நம்மளுக்கு 4 4 ஃபார்ம் ஆகுது. அப்போ மொத்தமா எத்தனை இருக்கு? 4 into that many grills நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க நம்ம டோட்டலா இங்க வரைக்கும் நம்ம எத்தனை கவுண்ட் பண்ணிருக்கோம்? 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44. இந்த ஒரு விண்டோல மட்டுமே 44 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, I'll write the same. So there are 44 right angles in the classroom window. Okay, next question என்ன? Do you see other right angles in your classroom அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ உங்க கிளாஸ் ரூம்ல போர்டு இருக்கும்ல, I'll just draw the board figure. இங்க இந்த போர்டு வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா? இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த ஈச் கார்னர் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல தானே இருக்கு. அப்போ உங்களுக்கு போர்ட்லயும் யூ கேன் ஏபிள் டு see இந்த கார்னர்ஸ்ல உங்களுக்கு ரைட் ஆங்கிள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட கிளாஸ் ரூமோட ஃப்ளோர், அந்த ஃப்ளோருமே உங்களுக்கு ரைட் ஆங்கிள் தானே இருக்கும், ரைட் ஆங்கிள் ஷேப்ல இருக்குமா? அப்போ உங்களுக்கு ஈச் கார்னர்ல உங்களுக்கு எல் ஷேப் கிடைக்கும் ஃப்ளோர்ல. ஓகே, அப்போ உங்களோட ஃப்ளோர்ல யூ கேன் ஏபிள் டு see ரைட் ஆங்கிள் ஷேப் இருக்கும். அண்ட் நீங்க உட்கார டெஸ்க் ஷேப், ஓகே, டீச்சர்ஸ் டெஸ்கா இருக்கலாம், அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சுன்னா ஈவன் அந்த கார்னர்ஸ் ஆஃப் அந்த டேபிள்ல உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். டெக்ஸ்ட் புக்ல கார்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் எல்லாமே உங்களுக்கு எதர் ஸ்கொயர் ஷேப், மோஸ்ட்லி ரெக்டாங்கிள்ல தான் இருக்கும். ரைட்டா? நீங்களா எதனா புக் ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கிட்டா உண்டு. ஸோ உங்க நோட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸோட கார்னர்ஸ் எல்லாமே ரெக்டாங்கிள்ல இருக்குமா? அப்போ அங்க யூ கேன் see எல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அது யூ கேன் ஏபிள் டு சே அங்க ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதர் தென் விண்டோ வேற எங்கெல்லாம் நீங்க ரைட் ஆங்கிள்ஸ் பாக்குறீங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ யூ கேன் லிஸ்ட் them that directly. Yes, we can see right angles in corners of board. அது either டிஜிட்டல் போர்டா இருந்தாலும் சரி, நார்மல் பிளாக் போர்டா இருந்தாலும் சரி, கார்னர்ஸ் எல்லாமே எல் ஷேப்ல இருக்கும். ஓகே, அண்ட் ஃப்ளோரோட கார்னர்ஸ் of a floor, corners of a desk, then corners of a textbook, ஈவன் நீங்க யூஸ் பண்ற ஜாமெட்ரி பாக்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்னா அதோட கார்னர்ல எல் ஷேப் இருக்கும். ஸோ I'll write etceteras. ஸோ அதர் தென் விண்டோ வேற எங்கன்னா பார்க்க முடியுமானா எஸ் we can see, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். Now we'll move on to the second one ஓட figure it out. செகண்ட் ஒன் பாருங்க, join A to the other grid points in the figure. ஓகே, இங்க ஆல்ரெடி A to B வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ஒரு லைன் தான் இருக்கு. பட் நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுனா 2 லைன்ஸ் இருக்கணும். பட் இவங்க என்ன ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. Join A to other grid points in the figure by straight line to get a straight angle. ஓகே, இப்போ இங்க A to B வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ இது வெர்டெக்ஸா எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நீங்க பென்சில்ல the remaining 4 dots ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பாருங்க. and name this one of the இந்த பாயிண்ட் வந்து just name it as a CN நேம் பண்ணிக்கலாமா? CN நேம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ BAC வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. 180 டிகிரின்னு சொல்லி ரைட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹாரிசான்டல் லைனா இருக்கு. இங்க வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்கு. இதுல ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா ஃபர்தரா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் தி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அண்ட் மார்க் ஹியர் as a C. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இப்படி கிடைச்சிருக்கு. கொஞ்சம் லைன் ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுமே நம்மளுக்கு எக்ஸ்டெண்டா பண்றப்போ மொத்தமாவே உங்களுக்கு ஸ்லாண்டிங்கா தான் கிடைச்சிருக்கு. அப்போ இது 180 டிகிரி இங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே, வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு கேக்குறாங்க. டிஃப்ரெண்ட் வேஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க இன்னும் நிறைய லைன்ஸ் டிரா பண்ணி செக் பண்ணி பாருங்க. அது ஸ்ட்ரெயிட்டா வருதுனாலே அது ஸ்லாண்டிங்கா இருக்கலாம், வெர்டிகலா இருக்கலாம், ஹாரிசான்டலா இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அது 180 டிகிரில தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we can move on to the third one. செகண்ட் கொஸ்டின்ல எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணமோ தேர்ட் கொஸ்டின்ல நம்ம வந்து என்ன ஃபார்ம் பண்ண போறோம்? ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ரைட் ஆங்கிள்னா அது என்ன ஷேப்ல வரணும் நம்மளுக்கு? ரைட் ஆங்கிள்னால எல் ஷேப்ல நம்மளுக்கு வரணும். ஓகே, எல் ஷேப்ல கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி எல் ஷேப்பா? இங்க 4 டாட்ஸ் இருக்கா? இப்போ எல் ஷேப்புக்கு நான் என்ன பண்ணலாம்? எய்தர் நான் இப்படி டிரா பண்ணாலும் எல் ஷேப் வரும், இப்படி டிரா பண்ணாலும் எல் ஷேப் வரும். ஸோ 2 ரைட் ஆங்கிள்ஸ் என்னால டிரா பண்ண முடியும். See, இங்க ஒரு எல் ஷேப், இங்க ஒரு எல் ஷேப். So I can name this as a C and the other one as a D. So here இது C, இது D. BAC angle BAC யும் 90 degree தான். I'll write it here. Angle BAC யும் 90 degree தான் ஃபார்ம் ஆயிருக்கு. angle BAD யும் 90 degree தான். ஓகே, and same way இங்க ஒரு இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்டிங் லைன். இதுக்கு அதே மாதிரி எல் ஷேப் கொண்டு வரணும். அப்போ எய்தர் நீங்க இப்படி கனெக்ட் பண்ணாலும் ஓகே, எல் ஷேப் வருதா, இல்ல அதுக்கு ரிவர்ஸ்ல இங்க இப்படி நாம டிரா பண்ணாலும் எல் ஷேப். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு லைன் இருக்குன்னா 2 ரைட் ஆங்கிள்ஸ் நம்ம டிரா பண்ணலாம். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இது வந்து ஸ்ட்ரெயிட். இந்த லைனுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் பாசிபிள் இருக்கு. ஓகேவா? பட் ரைட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இந்த சைடு, இந்த சைடு 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட், இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா? இன் எவ்ரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, சோ இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. வில் மார்க் தட். இது C, இது D ன்னு எடுத்துக்கிட்டா ஆங்கிள் BAC ஒரு ரைட் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் BAD is another right angle. Okay, what are the different ways of doing it? The different ways னா இது ரெண்டு விதமா இருக்கு. and நீங்க வந்து இதே மாதிரி சிலது வந்து டிரா பண்ணி செக் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் வேஸ்ல எல்லாம். ஸோ உங்களுக்கு அண்ட் இங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் அப்போ இந்த மாதிரி கிராஸா டிரா பண்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கிராஸ் எல்லாம். டு அவாய்ட் தட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஹிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டு ஓகே, அதுல ஹாஃபா டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. ஓகே, ரைட் ஆங்கிள் டிரா பண்றப்போ கஷ்டமா இருக்கு, உங்களால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல யூ கேன் யூஸ் திஸ் ஹிண்ட். Okay, extend the line further as shown in the figure below. To get a right angle at A, we need to draw a line through it and divide the straight angle CAB into 2 equal parts. Divide பண்ணுங்க. First நம்ம என்ன பண்ணலாம்? To get the right angle, straight angle இந்த மாதிரி draw பண்ணிட்டு அது 2 equal parts divide பண்ணாலே நம்மளுக்கு right angle கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. Okay, now fourth one. So fourth one, get a slanting crease on the paper. ஓகே, ஒரு பேப்பர்ல ஸ்லாண்டிங் crease தான் கேக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர். இதுல ஸ்லாண்டிங்கா மடிக்க சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா இல்ல. ஸ்ட்ரெயிட்டா மடிச்சா நம்மளுக்கு 90 டிகிரி கிடைச்சிரும். ஸ்லாண்டிங்கான்றாங்க. அப்போ நான் கொஞ்சம் கிராஸா இப்படி ஃபோல்ட் பண்றேன்னு எடுத்துக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். Now try to get another crease that is perpendicular to the slanting crease. இப்போ இதுக்கு ஒன் மோர் crease கொண்டு வர சொல்றாங்க which is perpendicular to this. அப்போ நான் பேப்பர் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணுமா? அப்போ ஃபோல்ட் பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். perpendicular L shape ஃபார்மா இருக்குல்ல. how many right angles do you have now? எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு இங்க எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னா, இங்க ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா, இப்படி ஒரு எல்லா 1 2 3 4. அப்போ how many right angles do you have nowனா 4 right angles இருக்கு. see here 4 right angles இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அது ரைட் பண்ணிடுறேன். 4 right angles are formed. 4 right angles are formed. இவங்க ஆல்சோ ஜஸ்டிஃபை வை த ஆங்கிள்ஸ் ஆர் எக்ஸாக்ட் ரைட் ஆங்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, அது பெர்பெண்டிகுலரா இருக்கு. த ஆங்கிள்ஸ் ஆர் அட் எக்ஸாக்ட் ரைட் ஆங்கிள்ஸ் are at exact right angles because the second crease, இவங்களே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்கல்ல, try to get another crease that is perpendicular to that slanting crease ன்னாங்கல்ல, அதுதான் அது. perpendicularனாலே அது ரைட் ஆங்கிள் தான் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிடும். the second crease is a perpendicular perpendicularக்கு instead of writing as a word no, நீங்க இந்த சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். perpendicular. okay, perpendicular bisector divide ஆகிறது. okay, bisector dividing. bisector to the portion of the first crease. portion of the first crease. so sure அது 90 degree தான் இருக்கும். இதுதான் reason. now coming to the second one, describe how you folded the paper so that any other person who doesn't know the process can simply follow your description to get the right angle. so நீங்க இது ப்ராசஸ், இந்த ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த ப்ராசஸ் தான் கேக்குறாங்க. நான் ஜஸ்ட் சொல்றேன் அப்படியே. to create a right angle using a paper folding, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், make any slanting crease. ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படின்னா ஒரு slanting crease வந்து ஃபார்ம் பண்ணோமா, make first slanting crease வந்து it's our wish, எப்படின்னா இருக்கலாம். make any slanting crease on your paper. செகண்ட் crease வந்து நம்மளுக்கு perpendicular இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. now bring one side. இப்போ இந்த சைடுல இப்படி ஃபோல்ட் பண்ணா அதர் சைடுல இருந்து அதே இடத்துக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். so bring one side of the slanting crease to perfectly overlap the other side. other side of slanting crease. ensuring the crease lines match up exactly. that's all. அதுக்கப்புறம் நீங்க அன்ஃபோல்ட் பண்ணா ஆப்வியஸ்லி உங்களுக்கு கரெக்டா
இந்த மாதிரி க்ரீஸ் பர்பெண்டிகுலர் க்ரீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் பிஃபோர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக்னா கிளாசிஃபைங் ஆங்கிள்ஸ். அதில் கூட நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, அக்யூட் ஆங்கிள்ஸ், obtuse angle அந்த மாதிரி தான் இருக்கு. We'll continue this in the next video. Okay, thank you children, thanks for watching and please do subscribe.